அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th பப்ளிக் எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜூன் 15th தான் பப்ளிக் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா கவர்மெண்ட் சைடு சில கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூன் 15th நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக பப்ளிக் எக்ஸாம் நடத்தலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ராக்டிக்ஸே இல்லை, 3 மாதமாக ஸ்கூல் எதுவும் இருக்காமல் இப்போ திடீர்னு எக்ஸாம் சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸாம் போஸ்ட் பண்ணுறாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் ஜூலை 2க்கு மாற்றுறது தான் இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. பட் இது கன்ஃபார்மாக சொல்லலை. ஜூன் 11 தான் கன்ஃபார்மாக தெரியும். ஜூலை 2க்கு மாற்றுவாங்களா இல்லை அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு ஜூன் 11 தான் தெரியும். பட் இப்போதைக்கு நம்ம ஏன் இந்த எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 15th வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா கொரோனா டெய்லி 1500 பீப்புள்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிக்ஸே இல்லை. சப்போர்ட் எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருந்தால் ஜூன் ஒரு 15 days ப்ராக்டிஸ் கொடுத்து தான் எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜட்ஜே நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வைக்கிறதுனால ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 15 இந்த எக்ஸாம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஜூன் 11 தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.